சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக இருக்கும் ஜெயம் ரவி ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுக்கு அறிமுகமானார். திரையுலக பின்புலத்தோடு நடிகராக அறிமுகமான ஜெயம் ரவியின் அப்பா ஒரு மிக சிறந்த எடிட்டராக விளங்குகிறாரு. மேலும் இவரது அண்ணன் தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களை இயக்கிட்டு வர்றாரு. தற்போது திரையுலக நட்சத்திர தம்பதிகளின் மத்தியில் விவாகரத்து அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில் அண்மையில் ஜிவி பிரகாஷ் விவாகரத்து விவகாரம் வைரலாக பேசப்பட்டுச்சு. சூடு அடங்கி முடிவதற்குள்ளேயே தற்போது இணையங்களில் ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரம் விஸ்வரூபமாக வளர்ந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவர்களது விவாகரத்துக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் ரசிகர்கள் புலம்பி தள்ளிட்டு வரக்காங்க. பேராண்மை, தனி ஒருவன் போன்ற படங்களில் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திய ஜெயம் ரவி பற்றி இதுவரை எந்தவிதமான கிசுகிசுகளோ வேறு விதமான விமர்சனங்களோ ஏற்படாத நிலையில் இவரது வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று பலரும் புலம்பி தள்ளுறாங்க. ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவர் திருமணம் செய்து கொண்ட ஆர்த்தி பிரபல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்நிலையில் ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு மேலாக இணைந்து வாழ்ந்து வரும் இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. நடிகைகளை ஓரம் கட்டக்கூடிய வகையில் ஆர்த்தி அடிக்கடி தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் குடும்பத்தோடு இருக்கின்ற புகைப்படங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவாங்க. இப்படி இருவரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி வந்த நிலையில் தற்போது ஜெயம் ரவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போவதா செய்திகள் வெளிவந்ததை அடுத்து இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வகையில் பத்திரிகையாளர் ஜோபிதா ஜோசப் பேசியது இணையதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் கணவன் மனைவியாக இருக்கும் அனைவரும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். அப்போது தான் எந்த விஷயமும் ஒரு சாதாரண விஷயமாக மாறுவதற்கான சூழ்நிலை அமையும். அந்த வகையில் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தியின் குடும்பமே நல்ல குடும்பம்தான். இவர்களை பற்றி இதுவரை எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்டுகளும் வந்ததில்லை. இந்த சூழ்நிலையில் ஜெயம் ரவி தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது குறித்து ஆர்த்தி எந்த விதமான பதிலையும் சொல்லலை. அவர் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படுறாரு. இந்நிலையில் ஜெயம் ரவி சினிமாவில் நடிக்க வந்த காலகட்டத்தில் பார்க்க மிகவும் அழகாக இருந்ததை அடுத்து சூப்பர் ஸ்டார் மகளை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதா செய்திகள் வெளியாச்சு. எனினும் ஜெயம் ரவியை எப்படியாவது தன் மகளுக்கு கட்டி வைத்திட வேண்டும் என்பதில் உறுதியாக அவரது மாமியார் இருந்ததோடு மட்டுமில்லாமல் கட்டுக்கோப்பான குடும்பத்தில் வளர்ந்த ஜெயம் ரவியை தன் மகளுக்கு திருமணம் செய்து கொள்ள வளைத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் மருமகனை வைத்து பல படங்களை தயாரிச்சும் இருக்காங்க. ரவிக்கும் மாமியார் மீது அதிக பாசம், மரியாதையும் இருக்குது. அது போலவே மாமியாரும் தன் மருமகன் மீது அக்கறையும் பாசமும் கொண்டவர் என்ற விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு.